ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். வேணு சௌந்தர்யாட்டையும் அகிலன்ட்டையும் சொல்கிறாரு, குழந்தைகளுக்கு சந்தோஷமாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சா, ஆனால் கடைசி இப்படி வந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. நம்ம வீட்டில் மட்டும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கடைசியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. அகிலன் சொல்கிறாரு, ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க, இன்றைக்கி அப்படி என்ன தப்பாக நடந்துச்சு, கண்ணம்மா அண்ணி மேலே எந்த தப்பும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை நாளைக்கு தான் கண்ணம்மா அண்ணி பொறுமையாக இருப்பாங்க, பாரதிட்ட எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லாமல் பொத்தி பொத்தி வச்சிட்ருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, கண்ணம்மா மேலே எந்த தப்பும் கிடையாது, எந்த ஒரு தாயும் தன்னோட குழந்தைக்கு வேற ஒருத்தரை அம்மானு காமிச்சா அமைதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் ஹேமாவை தன்னோட மகனு தெரிஞ்சு கண்ணம்மா அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகிலன் சொல்கிறாரு, ஃபங்க்ஷனில் கண்ணம்மா அண்ணி வெண்பாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க, அது ஞாபகம் இருக்காமா அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மா அண்ணி டெலிவரி பெயினில் இருந்தப்ப வெண்பா கண்ணம்மா அன்னிக்கு விஷ ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்தான்னு சொன்னாங்கல்லம்மா, அது கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு அகிலன். அப்படி என்ன கண்ணம்மா அண்ணி மேலே அவளுக்கு வன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இத்தனைக்கும் கண்ணம்மா அண்ணி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தானே, அவள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுனா அப்படின்னு கேட்குறாரு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, வெண்பா சரியான கிரிமினல், சரியான சாடிஸ்ட், அவள் ஒரு விஷப்பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணமே இல்லாமல் யாரனாலும் கடிச்சு வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சும்மாலாம் விட்டுற முடியாதுமா அப்படின்னு அகிலன் சொல்கிறாரு. அவளை என்ன பண்ணணுன்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. அடுத்ததான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. சாந்தி வெண்பாட்ட சொல்கிறாங்க, ஹேமாவும் லக்ஷ்மியும் ரெட்டை குழந்தைங்கன்னு என்னால் நம்பவே முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த பாரதி சாருக்கு தெரியாமல் சௌந்தர்யாவும் கண்ணம்மாவும் சேர்ந்து எத்தனை வருஷமாக மறைச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உண்மைலாம் தெரிய வந்ததுக்கப்புறம் பாரதி ஐயாவோட கண்ணே கலங்கி அவரை பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, கண்ணம்மாவுக்கு நான் விஷ ஊசி போட்ட விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிட்டான்னு நானே டென்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குமா டென்ஷனாக இருக்கிறீங்க, அவள் பொய் தானம்மா சொன்னா அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க. இப்போ பொய் சொல்லலை சாந்தி, அவள் சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் உண்மையாகவே அவளுக்கு விஷ ஊசி போட தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் துர்கா வந்து என்னை இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் போட்ட விஷ ஊசி கொஞ்சமாக அவளோட உடம்புல ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. அதனால தான் கண்ணம்மா டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருமிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவள் ட்ரீட்மெண்ட் பார்த்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு உடம்பு சரியாச்சு அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. ஆந்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமா கவலைப்படுறீங்க, பாரதி சார் தான் கண்ணம்மா சொன்னதை நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, பாரதி எப்போதுமே எனக்கு தான் சப்போர்ட்டிவாக இருப்பான், அது எனக்கு தெரியும், இருந்தாலும் அங்கே சௌந்தர்யான்னு ஒருத்தர் இருக்கிறாளே, அவளை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய வில்லி, போய் சௌந்தர்யாவுக்கு போய் பயப்படுறீங்களே அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. உனக்கு அந்த சௌந்தர்யா பற்றி தெரியாது சாந்தி அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. அண்ணம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா அவள் என்னைய சும்மா விட மாட்டா, ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா சரியான எமகாதகி, அவட்ட நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. அடுத்ததான் பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமாவை ஸ்கூலுக்கு பாரதியே ரெடி பண்ணுறாரு. ஹேமாவுக்கு அவரே ஜடப்பினி விடுறாரு, அவரே சாப்பாடு ஊட்டி விடுறாரு, ஷூ போட்டு விடுறாரு. ஹேமா பாரதிகிட்ட கேட்குறாங்க, வழக்கமாக எனக்கு எல்லா வேலையும் பாட்டியும் இல்லை மல்லிகா ஆண்டியும் தானே பண்ணுவாங்க, இன்றைக்கி என்ன டேடி புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இனிமேல் உனக்கு எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன் ஹேமா அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. வேணு சொல்கிறாரு, எத்தனை நாளைக்கு தான் இவன் இப்படி பண்ணுறான்னு நம்மளும் பார்க்கலாம், என்னைக்காவது ஏர்லி மார்னிங்கில் ஆப்ரேஷன் இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமா பாரதிட்ட சொல்கிறாங்க, ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது டாடி, உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ண வரப்போ அப்படியே உங்கள் டீச்சரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ரொம்ப தேங்க்ஸ் டாடி அப்படின்னு ஹேமா சொல்லிடுறாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. தாத்தா பாட்டிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா போகிறாங்க. சௌந்தர்யா, வேணு, அகிலன் 3 பேர்ட்டையுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் போயிட்டு வரேன்னு தாத்தா பாட்டிட்ட சொல்லுங்கள் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஏன் டாடி நீங்கள் தாத்தா பாட்டிட்ட சண்டை போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. ஆமாம், நான் சண்டை போட்டுட்டேனே வச்சுக்கோ அப்படின்னு ஹேமாட்ட சொல்கிறாரு. அப்படி என்ன சண்டை போட்டீங்க டாடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. உனக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு டைம் ஆகுதுல, கிளம்பு ஹேமா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு பாரதி. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா கண்ணம்மாட்ட இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு ஸ்கூலுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, அதான் நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல லக்ஷ்மி, நான் நிறையா பெர்மிஷன் போட்டுட்டேன், என்னால் திருப்பியும் போட முடியாது லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி சொல்கிறாங்க, போமா, நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி தாம்மா பண்ணுற, லாஸ்ட் டைம் கூட நீ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வரவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன் அம்மா ஏன் வரலன்னு கேட்டாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க.
என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்களோட அம்மா அப்பா யாராவது வருவாங்க, சில பேருக்கு 2 பேருமே வருவாங்க, ஆனால் நான் மட்டும் தனியாக தாம்மா உட்காந்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து அட்டன் பண்ணுவேம்மா அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. போமா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க லட்சுமி. அடுத்ததான் கண்ணம்மா இப்போ மனசில் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக பாரதி ஹேமாவை என்னைய பார்க்கவோ பேசவோ விட மாட்டார், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவர் மட்டும் அப்படி ஏதாவது பண்ணினார்னா அவர் செய்கிறத பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு நான் பழைய கண்ணம்மா கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நஷ்டப்பட போகிறது அவர் தான், அதை அவர் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.